ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரம்ஜான் பண்டிகையினுடைய வாழ்த்துக்கள் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலாக எல்லா நண்பர்களுக்கும். ஸோ அனைத்து நல்ல இஸ்லாமிய நண்பர்கள். ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய சகோதரர் எல்லோருக்குமே வந்து இந்த ரம்ஜானுடைய பண்டிகை வாழ்த்துக்களை நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு, ஸோ நாளைக்கான லெவல் இல்லை அப்படிங்கிறதுனால நாளை மறுநாள் ஸோ செவ்வாய்க்கிழமைக்கான நம்மளுடைய ஆப்ஷன் மேத்ஸ் கால்குலேஷன். ஸோ அதுபடி ப்ரீமியம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லெவல் பார்த்துடலாம். அதுக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கலாம். ஓகே, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் என்ன நம்ம அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ மேலே போகக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் என்னவோ அதுலேருந்து நம்ம வந்து இது வந்து லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுலேருந்து மேலே போகக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 23,616. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,647. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,759. ஃபோர்த்து ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,873. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ரெசிஸ்டன்ஸை நமக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே நமக்கு வந்து சப்போர்ட் லைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 422, 23,422. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,363. தேர்டு சப்போர்ட் வந்து 23,278. லாஸ்ட் ஃபோர்த் சப்போர்ட் வந்து 23,164. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இண்டெக்ஸுக்கு இதான லெவல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீமியத்தோட மேத்ஸ் கால்குலேஷன். ஸோ அதை வச்சு தான் இந்த லெவல் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃபர்தராக நமக்கு வந்து இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஷனுடைய இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 519 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ 519 ரூபா. ஸோ இது வந்து என்எஸ்சியினுடைய சைட்லையும் இதே தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 23,519.35 அப்படிங்கிறது இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட். அப்போ 23,519 அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,500 கால், 23,500 புட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம அந்த சார்ட் லோட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இங்கே உங்களுக்கு லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இது வந்து பிஇபி லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 120 ரூபா அப்படிங்கிறது பிஇபி லெவல். ஸோ பிஇபிக்கு மேலே நமக்கு வந்து சாரி, ஸோ பிஇபிக்கு மேலே நமக்கு வந்து எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து பை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது, இதுக்கு மேலே இந்த கால் அப்படி மேலே போகுது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து புட் ஆப்ஷன் வந்து 120 ரூபாலேருந்து கீழே க்ளோசிங் கொடுத்து கீழே வரணும். ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் கீழெல்லாம் வந்துச்சுன்னா எதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே மேலே போச்சு அப்படின்னா எதெல்லாம் வந்து மேலே, அதாவது அப்சைடில் போகும்போது ஒரு ப்ரீமியம் வந்து அப்சைடில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிவர்சல் பாயிண்ட் எல்லாமே வந்து இது முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய
ப்ரீமியம் கால்குலேஷன் தான். ஓகேவா? மேத்ஸ் கால்குலேஷன் ப்ரீமியம் தான் வந்து அதில் வந்து நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் போச்சுன்னா இதெல்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதோட மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து ஊழல் 2 இந்த இந்த சிம்பிள் இது 2மே வந்து என்ன லைன் பிளாக் லைன் 2 கொடுத்துருப்பேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியோட லெவல். ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக இந்த ஜோன் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். என்னன்னா இப்போ இந்த ஜோனுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து டவுன் அப்படிங்கிறது தான் இந்த இதோட மீனிங், இந்த எம்எஸ்டியோட மீனிங். ஓகேவா? ஸோ எம்எஸ்டிக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து எம்எஸ்டியோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 196 ரூபாவில் இருக்குது. அப்போ 190 ரூபாய்க்கு மேலே போகும்போது அடுத்த ப்ரைஸ் வந்து 246 ரூபா. இப்போ 246 ரூபா. அப்போ அந்த லெவலில் போகும்போது தான் ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அப்படி சொல்லலை. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நமக்கு வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த 120 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு வந்து இருக்குதோ அந்த ப்ரீமியம் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாயிண்ட் இந்த 158 ரூபாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து 158 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே இறங்கலாம். இறங்கிட்டு திருப்பி மேலே போச்சுன்னா 174 ரூபா அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்து போகும்போது அந்த 196 ரூபாங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்ம அதை சொல்கிறேன். ஸோ இங்கே தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸை வந்து பேஸ் பண்ணி தானே எல்லாமே மூவ் ஆகும். ஸோ அப்போ இண்டெக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய லெவல் இந்த 48 இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த கால் வந்து இங்கே 48 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 48 ரூபாய்க்கு இங்கே 48, 77 இங்கெல்லாம் வருது அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் இது சாரி புட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, புட்டு எங்கே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய 77, 246 இந்த மாதிரி லெவலில் ஏதாவது ஒரு இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அங்கே நிற்கும் போது புட் ஆப்ஷன் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால தான் இப்போ கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியோட இது வந்து புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டியோட லெவல். ஓகேவா? ஸோ 103 ரூபாயும் 112 ரூபாயும் புட் ஆப்ஷனோட எம்எஸ்டி லெவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி லெவல் வந்து வேற மாறும். ஆனால் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த லெவல் எதுவுமே மாறாது. அது கால் புட்டு ரெண்டுக்குமே ஒரே இதுதான் இருக்கும். ஏன்னா அது வந்து மேக்ஸ் கால் இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷனில் வர்றதுனால இந்த லெவல் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ 246, 177. ஓகே. ஸோ 246, 177 இதோட பிஇபி லெவல் வந்து 120 ரூபா. ஓகே. ஸோ 120 ரூபா அப்படிங்கிறது பிஇபி லெவல். 77 ரூபா, அடுத்து வந்து 48 ரூபா. ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ் பண்ணி கொடுக்குறது. இது வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து நமக்கு மாறும் இந்த எம்எஸ்டி லெவல் மட்டும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனுக்கும் அது ஆப்ஷன் கால்க்கும் புட்டுக்கும் மாறும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம்க்கான எம்எஸ்டி லெவல். அதே மாதிரி கால் புட்டுக்கான எம்எஸ்டி லெவல் தான் இருக்கு இல்லையா. ஸோ புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி லெவல் 112, 103 ரூபா. இது எம்எஸ்டியோட லெவல். ஓகே. கால்க்கான எம்எஸ்டி லெவல் கொடுத்துருங்க 196, 158. ஓகே. ஸோ இது வந்து வரக்கூடிய அடுத்த ட்ரேடிங். ஸோ நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ அதுக்கான லெவல்ஸ் தான் இது. ஓகே. எப்போதும் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் பார்க்குறம்போது லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அதில் வந்து நான் வந்து எனக்கு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணங்க அது ஃபீலிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து கூச்சப்படாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுதான் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கான லெவல். ஓகே. இந்த வீடியோ எப்போதும் போல் நீங்கள் வந்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலை இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.